புதுவாடா இது மேல உடம்பா இது அப்படியே எடுத்து போய் வால்பாட்டியில விட்டா போதும் 10 வீட்டுக்கு ஜன்னலு வாசுகாலு லீப்பரு பின்னாடி ஒரு ஆப்பு வைக்கலாம். ஒரு பம்படி அவன் நான் பண்றேன் அதே சக்கரை மாப்பிள்ளை யாரும் சொல்ல முடியும். ஆமா அடாது கேக்குறாங்க எப்படியா குனியணும் நல்லா நேரா குனி தாலியை எப்படி ஏன் பார்க்கறது இருக்கும். போட்டதெல்லாம் போதும் 6 மணிக்கு போட்டா எடுத்துட்டு கிளருக்கு வராங்காட்டி கும்பலா கூட்டம் முடிப்பாளுங்க. நைட்டு நம்ம ஊர்ல அங்கால அம்மாவுக்கு திருவிழாக்கு நாடகம் வச்சாங்களே, ஐயோ ஆட்டமா அது கரண்ட் பில்லு கட்ட வந்து கேவடி ஆட்டமா அச்ச போட்டாடிருக்கோம். அதனால நாட்டு மக்கள் பேசாத இருக்கிறாங்க. இந்த நாடு நகரம் உப்புச்சட்டி உறவாடு அம்மா ஊப்பு சொந்தம். அப்படியா? என் நாடு நகரம் அனைத்து என் மனைவி பேருக்கு நான் என் பொண்டாட்டி பேரு என் மனைவி பேருக்கு முதல்ல பில்லு கட்டு நான் தான் ஐயா கேட்கல. அப்பவே வாங்கினது பொண்ணி கம்பளுக்குறாங்க. ராமச்சந்திரன் அப்பேற்பட்ட திருவள்ளுவரே தானில தான் எழுதினாராம். நம்ம எழுத முடியாத வேணா முக்கியம் இல்ல, அறிவு இருந்தா போதும். செப்பேட்டில் எழுத வேண்டுமடா, செப்பேட்டில் எழுத வேண்டுமடா. ஹரிச்சந்திரா அந்த கதை கிடையாது. செப்போட்டில் எழுத வேண்டும் என்றால் நான் டேபிள் போகணும். டேபிள் இல்லாத டேபிள் அண்ணா குடிச்சா தானே எழுதணும். சரிடா எனக்கு சொத்து புதுவாடா இது மேல உடம்பா இது அப்படியே எடுத்து போய் வால்பாட்டியில விட்டா போதும் 10 வீட்டுக்கு ஜன்னலு வாசுகாலு லீப்பரு பின்னாடி ஒரு ஆப்பு வைக்கலாம். ஒரு பம்படி அவன் நான் பண்றேன் அதே சக்கரை மாப்பிள்ளை யாரும் சொல்ல முடியும். ஆமா அடாது கேக்குறாங்க எப்படியா குனியணும் நல்லா நேரா குனி தாலியை எப்படி ஏன் பார்க்கறது இருக்கும். 23 நாளுக்கு அப்புறம் நல்லா தலை திருப்பி நேரம் ஆயிரு. எழுதுனா தான் நீ ராணி, இல்லைன்னா ஆவ மாட்ட போனி. இங்கி வேற வரல. முருகர் சுய போடுறேன். எத்தனை வருஷத்துக்காரா புள்ளியார் சுய போறது. அவன் தம்பி மிருகரு கோச்சிக்க மாட்டானா? மாம்பயத்துக்கா கோவப்பட்டுக்கணும் கோமத்தோடு இதுவே குனிய முடியாது. நல்லா ரேஸ் குதிரை மெரிக்கிறா போறாங்க. நான் மட்டும் தானே ரோஜாடா இது. இல்லம்மா சொல்லுங்க. இந்த சத்தியபுரி நாடு நகரம் அனைத்தும் என் மனைவி நீலாம்பரிக்கு இந்த சத்தியபுரி நாடு உப்பு சட்டி உறவாடு அசையும் சொத்து அசையா அசையும் சொத்து அனைத்தும் இந்த பெரும்பாக்கம் உட்பட மொட்டை பசங்க வாலிப பசங்க வயிற்றுல இருக்கிற ஆம்பளை பசங்க உட்பட அனைத்தும் அம்மாவுக்கே சொந்தம். அது மட்டும் இல்லாமல் இந்த பெரிய பாக்கம்
பெரும்பாக்கம் கிராமத்தில் குஞ்சு நடக்குது ஊர்ல சேர் கிடையாது. சுடுகாடு உள்பட சுடுகாட்டில் இருக்கும் எரிமேடை உள்பட அனைத்தும் அம்மாவுக்கே சொந்தம். அருகாமையில் இருக்கக்கூடிய இடி விழுந்த புளியா மரங்கள் 2 பாதி முளைத்ததும் முளையாமல் இருக்கக்கூடிய பனைமரங்கள் 2 எல்லாம் அனைத்தும் அம்மா ஊக்கை அனைத்தும் என் மனைவி நீலாம்பரிக்கே சொந்தம். அனைத்தும் என் மனைவி நீலாம்பரி. என் மனைவி அப்புறம் நான் உன் மனைவி. சொல்ல எப்படிப்பா நேரம் என் மனைவி என் மனைவி என் மனைவி நீலாம்பரி சொந்தம். இடுப்பு ஒடுக்கி இப்படிக்கு பத்திர ஏதுற பஞ்சாச்சாரமே நான் தான். போதும் ஹாய் பா ஐயா. கையெழுத்து போட்டுடா. முக்கியமானது ஒண்ணு எழுதணும். என்ன? அது இல்லைன்னா பத்திரம் செல்லாது. என்னடா எழுதணும்? நல்லா பாத்துக்க. முக்கியமானது ஒண்ணு எழுதணும். என்ன முக்கியமானது? அடியில் கண்ட சொத்துக்களில் நல்லா பாத்துக்க. என்னடா சொல்ற? அடியில் கண்ட சொத்துக்களில் ஏதாவது ஒரு வில்லங்கம் ஏற்பட்டால் நானே முன்னின்று தீர்த்து வைப்பேன். யாரு இது? உன் தங்கச்சி இது? யாரு இது? அவன் யார் தெரியுமா? யாரு இந்த பொண்ணு? பொட்டன கேடு கடை போட்டாவ. மொட்டையா இருக்கா 1050 ரூபாய் கொடுத்துட்டு நாமளே அந்த அப்பே வாங்கி மூட்டு வந்துக்க மாட்டேன். பெண்ணாக பிறந்தவள் ஏன் சேலை கட்டாமல் இருக்கின்றாள் இவள்? அப்படியா? போய் வடி மூளை மாறி போச்சு அவனுக்கு. என்னங்க இந்த கம்பெனில யாரு ஒருத்தவங்க கூட என்ன ஆம்பளியா மாத்திக்கல. அவங்களால கூத்தாடுறது புத்தி நீ போய் என்று சொன்னா ஆம்பளடா ஆம்பளடா பாவியே ஆம்பளடா நான். ஏன் பெண்ணாக பிறந்தவள் இந்த பணியன் போட்டுக் கொண்டிருக்கின்றாய்? இரு நீ சொல்றத பார்த்தா எனக்கே சந்தேகமா இருக்கு. ஆண்டா ஆம்பளை தானே நான். 500 ஏக்கர் மாந்தோப்பு மாந்தோப்பு எனக்கே சொந்தம். அம்மா ஊக்கே சொந்தம். 500 ஏக்கர் தென்னந்தோப்பு தென்னந்தோப்பு எனக்கே சொந்தம். ஒட்டா பின்னாடி போற பொம்பளை வேசல. நீ பேசிடா. நான் பந்தல இருக்கிற சீக்கிரம் வாடி. பீரன் வந்து ஏய் ஹாய் வாங்க எனக்கு உட்காருங்க. உங்களுக்கு என்ன வரவேற்பு இருக்கு. உட்காருங்க. ஏண்டா நந்தர் புங்கை எல்லாரும் போடுங்க. நந்தர் புங்கை எனக்கே சொந்தம். ஏது குத்துறாரா? இந்த பத்தத்தை எடுத்து போயிட்டு அம்மா கீழே அடியில எத்துமே அடி பேர் அப்படியே வைக்க இல்ல எட்டல மேல வைடா. இவன் மேல வேணா அடியில வச்சா தண்ணி நின்னு கிடக்குமே. மேல வைடா. சாய் வேணுமா? நான் தரமா. ஆனா சாவி நான் வச்சுக்கிறேன். என்னங்க இளம்பரி ஏது குத்திட்டீங்க? அனைத்தும் ஆமாங்க. ஆடாடா தடுமாற்றம். சத்தியசீலமனடா. உடன் பிறந்தவள் யாராவது இருக்காங்களா? ஐயா எனக்கு உடன் பிறந்தவர்கள் 2 அண்ணன்கள் இருக்கின்றார்கள். ஆமையா. மூத்தவன் பெயரோ மாறன். இளையவன் பெயரோ முத்து. ஐயா உடைய பெயரை வரைக்கின்றாயா? அம்மா உடைய பெயர் என்னம்மா? என்னுடைய பெயர் தான் முத்தழகு. ஐயா என்னுடைய வாழ்க்கை கதையை கேட்டதோ இப்படி கண்ணீர் ஸ்ரீ அந்த முத்து என்று கூறினாயே அம்மா. அந்த முத்து நான் சிறிய வயதில் இருக்கும் பொழுது என்னுடைய அண்ணன் நகல் நாட்டுக்கு பட்ட படிப்புகளை படிப்பதற்காக சென்று விட்டார். அவருடைய முகத்தை கூட நான் பார்த்தது கிடையாது. அம்மா அந்த பாவியை நீ பார்த்திருக்க முடியாதும்மா. அந்த பாவியை பார்த்திருக்க முடியாது. ஸ்ரீ அந்த முத்து என்று கூறினாயே அந்த முத்து யார் தெரியுமா? அந்த முத்து யார் தெரியுமா? நீ கண்களை தெரியாமல் அடையாது நிற்கின்றனே. கோவில் சிலையாக அமர்ந்தாயண்ணா மனதோடு
சிலையாக அமைந்தாயத்தால் மனதோடு மனதா கலந்தாயண்ணா எந்த மனக்கோவில் சிலையாக அமர்ந்தாயண்ணா மனதோடு மனதாக கலந்தாயண்ணா கனவேனு தேரி பறந்தாயண்ணா கனவேனு தேரி பறந்தாயண்ணா கனவேனு தேரி பறந்தாயண்ணா காத்தோடு காத்தாக கலந்தாயண்ணா இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறா நான் உன் பேரை தினம் பாடுவேன் அல்லவா என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா என்னை யார் என்று எண்ணி என்று நீ பார்க்கிறா என்றும் சிலையான நம் தெய்வம் பேசாதண்ணா கருதான மலமே மலராதண்ணா என்றும் சிலையான நம் தெய்வம் பேசாதண்ணா கருதான மலமே மலராதண்ணா கனவான கதை மீண்டும் தொடராதண்ணா கனவான கதை மீண்டும் தொடராதண்ணா கனவான கதை மீண்டும் தொடராதண்ணா காத்தாத நம் வாழ்வு திரும்பாதண்ணா என்னை யார் என்று